பிரைஸ் லார்ட். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்திலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாம் வாஞ்சையாக இருக்கிறோமோ, அதையே மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு எதிராக சில பேர் தீமையான காரியங்களை செய்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, நம்மை உதாசீனப்படுத்தினாலும் பதிலுக்கு நாமும் அதையே அவர்களுக்கு செய்யாமல், நாம் இந்த உலகத்திலே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த காரியங்களை நாம் வாஞ்சிக்கிறோமோ, அதையே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அன்றாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க சோத்ரா, ஹல்லேலூயா, நமக்கு எதிராக எழும்பக்கூடியவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, தீமைக்கு நாம் இன்னொரு தீமையை நினைக்காதபடிக்கு, செய்யாதபடிக்கு நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம், வாஞ்சையாய் இருக்கிறோம். மற்றவர்களும் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான ஒரு நினைவு நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். நமக்கு விரோதியாக இருந்தாலும், நம்மை பகைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் செய்யக்கூடிய அதே தவறை, அதே பாவத்தை நம்முடைய வாழ்விலே நாமும் செய்யாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வந்திருப்பதினால நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இந்த தேவ வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். நாம ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்காக நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து கன்னிமணியை போல பாதுகாத்த உடைய மேலான தெய்வத்திற்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரை, வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எந்த நிலையிலும் கர்த்தாவே, தீமைக்கு இன்னொரு தீமையான காரியத்தை செய்யாத படிக்கு ஆண்டவரே, எங்களை நீர் எதற்காக அழைத்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, அதையே மற்றவர்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்யும்படியாக, கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் அப்பா சோத்ரா, ஹல்லேலூயா, அவர்களோடு பேசும்படியான ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் தாமே அப்பா சோத்ரம் எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.